to do. என்னுடைய குடும்பத்தை நடத்த, வியாபாரத்தை நடத்த நான் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்ய எவ்வளவு பணம் தேவையோ அதையெல்லாம் தேவனால் கொண்டு வர முடியும். My future is not going to be a shortage future. என்னுடைய எதிர்காலம் குறைச்சல் எதிர்காலமா இருக்காது. It will be a bright future. அது பிரகாசமானதா இருக்கும். More prosperous than ever. முன்னை விட அதிக செழிப்பானதா இருக்கும். Why? Because God said He will never leave me nor forsake me. தேவன் சொல்லிட்டார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். Not because I got a fine job and the boss is a good man. ஏதோ நல்ல வேலை இருக்கு, முதலாளி ரொம்ப நல்லவர் என்பதனால கிடையாது. If you keep believing on a boss like that, if he dies tomorrow, what will happen? இது இந்த மாதிரி முதலாளி நம்பிட்டே இருந்து நாளைக்கு வந்தாலும் செத்துட்டாருன்னா என்னத்துக்காக? Or if he just closes the company, goes somewhere. அல்லது கம்பெனியே மூடிட்டேனா போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? Don't believe people. ஆவே ஜனங்களை நம்பாதீங்க. Believe that God said He will never leave you nor forsake you. தேவன் சொல்லிட்டார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் You may என்று. go from one job to another, one boss to another, one business to another, but God will never leave you. He will never forsake you. He's an unchanging God. இந்த வேலையிலிருந்து வேறொரு வேலைக்கு, இந்த முதலாளியிலிருந்து இன்னொரு முதலாளிக்கு நீங்கள் போகலாம், இந்த பிசினஸ் வந்து இன்னொரு பிசினஸ் பண்ணலாம், ஆனால் கர்த்தர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். He has said whatever you do will prosper. அவர் என்ன சொன்னார்? நீ செய்கிற எல்லாம் வாய்க்கும். Amen. Amen. It will prosper. அது வாய்க்கும். Believe the word of God, my friend. தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். So that's what it's talking about. ஆவே அத பத்தி தான் இங்க பேசுகிறது. It's not saying, oh, you shouldn't have any more money, just be happy with what you got and that's it, no more, இனி நிறைய பணம்லாம் வேண்டாம், என்ன இருக்குதோ அதை வச்சிட்டு அப்படியே இருந்துங்க அப்படின்னு சொல்லல. Talking about people that got a problem with money. They got a mentality of hoarding because they're afraid. And He's telling them, the Lord will never leave you nor forsake you. So, don't be, that kind of, be minded like that. இது யாரை பற்றி பேசணும்னா, பணத்தை வச்சுட்டு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுற ஆளுக்கு சொல்லுகிறது, பயப்படாதே, கர்த்தர் உன்னை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார் என்று சொல்லுகிறது. Amen. Amen. Now listen to the next verse. அடுத்த வசனம் பாருங்க. After saying, reminding them of the promise of God. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை அவளுக்கு நினைப்பூட்டின பிறகு, where did that promise come from? அந்த வாக்குத்தத்தம் எங்க இருந்து வருது? It came from what God told Joshua. யோசுவாவுக்கு தேவன் சொன்னாரு, அதுல இருந்து வருகிறது. First chapter of the book of Joshua. யோசுவா முதலாம் அதிகாரத்துல இருந்து. He picks it up in the New Testament times and he tells them, God has said, I'll never leave you nor forsake you. பாருங்க, இந்த ஆசிரியர் அத புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு கொண்டு வந்து கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு அப்படி வராரு. Hundreds of years have passed, the promise the same because God is the same. நூற்றுக்கணக்கான வருடங்கள் உருண்டோடி விட்டது, ஆனால் வாக்குத்தத்தம் அதேதான். ஏனென்றால் தேவன் மாறாதவர். Another 1000 years from now, if I was there, I'll still be preaching, God will never leave you nor forsake you. இன்னிலிருந்து 1000 வருஷம் கழிச்சு நான் இருந்தா நான் அப்பவும் இதான் பிரசங்கம் பண்ணுவேன், கர்த்தர் உன்னை விலக மாட்டார், கைவிட மாட்டார். It's a promise for all ages. ஏனென்றால் இது எல்லா காலத்துக்குரிய வாக்குத்தத்தம். And telling them that promise, he says in the next verse, இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு தான் அடுத்த வசனம் சொல்லுகிறார். so that we may boldly say, the Lord is my helper, I will not fear, what shall man do? அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. Inculcate this thought in your mind. Put this, instill that inside yourself. உங்களுக்குள்ளே, உங்களுடைய மனதுக்குள்ளே இந்த எண்ணத்தை ஆழமாய் கொண்டு போய் பதித்து விடுங்கள். What is the thought? என்ன எண்ணம்? My God will never leave me nor forsake me. என் தேவன் என்னை விட்டு விலகவும் மாட்டார், என்னை கைவிடவும் மாட்டார். How do you put that thought deep inside? எப்படி அந்த எண்ணத்தை ஆழத்திலே கொண்டு போய் வைப்பது? Every day you begin to declare, the Lord is my helper and I will not fear. What shall man do unto me? ஒவ்வொரு நாளும் வாயை திறந்து சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு சகாய, நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். Here is an example of how you take one verse and apply that to yourself. பாருங்க, இங்க ஒரு உதாரணம் இருக்கு, எப்படி ஒரு வசனத்தை எடுத்து அதை நமக்கு ஏற்றவாறு மாற்றிக் கொள்வது. The promise is, I'll never leave you nor forsake you. What you say is, the Lord is my helper. What shall man do unto me? I will not fear. வாக்குத்தத்தம் என்ன? அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அதை இவர் எப்படி என்ன சொல்லுகிறார், எடுத்து எப்படி பேசுகிறார்? கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். Amen. Amen. He is the only one that can say, I'll never leave you. அவர் மட்டும்தான் நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலக மாட்டேன்னு சொல்ல முடியும். Nobody can ever say, I'll never leave you. வேற யாருமே நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்ல முடியாது. Never can only be used by God. இந்த ஒருபோதும் என்கிற வார்த்தையை தேவன் மட்டுமே பயன்படுத்த முடியும். That's why when Peter said, I'll never leave you. அவதான் பேதுரு, நாம விட்டு ஒரு காலம் மறுதலிக்க மாட்டேன்னு சொன்னபோது, Jesus said, before the cock crows thrice, you will deny me. இயேசு சொன்னார், சேவல் 3 தரம் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்ன மறுதலிச்சிருவேன்ட்டாரு. Man is like that. மனுஷன் அப்படிதான். He cannot say, I'll never leave you. அவன் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்லவே முடியாது. Somehow they leave you somewhere or the other. எப்படியோ எங்கேயோ விட்டுட்டு போயிடுவாங்க. But he is one that will never leave you nor forsake you. ஆனா ஒருபோதும் உங்களை விட்டு விலகாதவர், கைவிடாதவர் அவர் மட்டுமே.
See, that is why God had to again and again reassure people, don't be afraid. ஆகவேதான் தேவன் திரும்ப திரும்ப மக்களுக்கு வந்து இதை சொல்லிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு, பயப்படாதே பயப்படாதே அப்படின்னு. But when he sent Jesus into this world, ஆனால் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பின போது he dealt with the terrorist, the chief terrorist himself. அந்த சீஃப் தீவிரவாதி இருக்கானே அவனே அவர் ஒழிச்சிட்டாரு. He went all the way down into hell and dealt with him. நரகத்துக்குள்ளே சென்று அவனை அடித்தார். Destroy him that had the power of death. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழித்தார் என்று சொல்லுகிறது. 1 John chapter 3 verse 8 says Jesus Christ came into this world to destroy the works of the devil. 1 யோவான் 3:8 என்ன சொல்லுகிறது? பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். Another place it says he came into the world to save sinners. இன்னொரு இடத்துல சொல்லுகிறது பாவிகளை ரட்சிக்க உலகத்துக்கு வந்தார். Here in 1 John chapter 3 verse 8 it says he came to destroy the works of the evil one. 1 யோவான் 3:8 சொல்லுகிறார் பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார். You should not take one and leave the other. பாருங்க, இதை எடுத்துட்டு அதை விட்டுற கூடாது. Just like he came to save sinners, he came to save us and deliver us from this fear of death. எப்படி பாவிகளை ரட்சிக்க வந்தாரோ அதே போல இந்த மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க வந்தார். Thereby delivering us from all fear. அதன் மூலமாக எல்லா பயங்களிலிருந்து நம்மை விடுதலையாக்கி What did the cross do? சிலுவை என்ன செய்தது? See, man was cut off from God. We told the story of Adam. இந்த ஆதாம் கதையை சொன்னலையா, மனுஷன் தேவனை விட்டு துண்டிக்கப்பட்டான் and connected with the devil. பிசாசோடு போய் இணைந்து விட்டான். So Jesus died on the cross. ஆகவே இயேசு சிலுவையில மரித்தார். And as a man went into hell. ஒரு மனுஷனாக நரகத்துக்குள்ளே சென்றார். and won the victory over the devil. பிசாசை அங்கே ஜெயித்தார். Unplugged mankind from the works of the enemy. பிசாசுனுடைய கிரியைகளிலிருந்து மனுஷனை அவர் பிரித்தெடுத்து விட்டார். And as a man, as a representative of man, he did that and came out victoriously, coming out of death. ஒரு மனுஷனாய் மனுஷனுடைய பிரதிநிதியாய் நரகத்திலே வெற்றிகரமாக செய்துவிட்டு வெளியே வந்தார். We don't fear death anymore because we know one who went into death and came out of it. இனி நாம் மரணத்துக்கு பயப்படுவதில்லை, ஏனென்றால் மரணத்துக்குள்ளே சென்று வெளியே வந்த ஒருவரை நமக்கு தெரியும். Hello. Are you there? இருக்கீங்களா? That's why we are not afraid. ஆகவே தான் நாம் பயப்படுவதில்லை. And he went in and came out. அவர் உள்ளே போய் வெளியே வந்தார். And through him we have received a right standing with God. அவர் மூலமாய் தேவனோடு கூட நீதியாய் நிற்கக்கூடிய சாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. That means now the man that ran away from God, being afraid of God as a result of sin and death coming in, now can stand without any guilt, condemnation or inferiority. நீதி என்று சொன்னால் என்ன? தேவனுக்கு பயந்து தேவனை விட்டு ஓடி ஒளித்துக் கொண்ட மனுஷன் இப்பொழுது தேவனுக்கு முன்பதாக எந்த விதமான குற்ற உணர்வோ தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் தைரியமாய் வந்து நிற்க முடியும். The picture in Genesis is man running away. ஆதியாகமத்தில் என்ன படம்? மனுஷன் தேவனை விட்டு ஓடுகிறான். Saying, I was afraid. என்ன சொல்கிறான்? நான் பயந்தேன். After the cross, the picture is this. We are telling people to come. Don't be afraid. God is for you. He has done everything for you. Come to God. சிலுவைக்கு பிறகு காட்சி எப்படி மாறிவிட்டது? மக்களை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீர்கள், தேவனிடத்தில் வாருங்கள், சிலுவை எல்லாம் செய்து முடித்து விட்டது சொல்லுங்க. You and I are a child of God. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். We come boldly in His presence. அவருடைய சமூகத்திலே தைரியமாய் வரலாம். Amen. Amen. Now we are connected and plugged to God. இப்போது தேவனோடு மீண்டுமாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். Now in our fellowship and through our fellowship with Him through the Word and the Holy Spirit, now love and courage and confidence and faith and all of these positive forces are flowing into us freely. இப்போது பரிசுத்த ஆவியின் மூலமாய் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் தேவனோடு கூட நாம் ஐக்கியப்படும்போது தேவனுடைய அன்பு, தயவு, விசுவாசம், தைரியம் போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் வர ஆரம்பிக்கிறது. It's flowing. புரண்டு வருகிறது. அப்படியே. That's why when you come and hear the word of God, you find that all of these positive things are flowing. You feel charged. ஆகவேதான் இங்கே வந்து தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது இந்த முற்போக்கான காரியங்கள் உங்களுக்குள்ளே வருவதை போல சார்ஜ் ஏறுவது போல உணர்கிறீர்கள். Amen. Amen. So when you're reading the Bible, you feel like you're charged. வேதத்தை வாசிக்கும்போது சார்ஜ் ஆன போல உணர்கிறீர்கள். Praying, you feel charged. ஜெபிக்கும்போது சார்ஜ் ஆனது போல உணர்கிறீர்கள். Why? ஏன்? Because now you're connected with God and all those positive things are flowing inside. ஏன்னா இப்போ தேவனோடு இணைக்கப்பட்டிருக்க அப்படினாலே முற்போக்கான காரியங்கள் அனைத்தும் திரும்ப உள்ளே வருகிறது. Now you got to be established in that righteousness. அந்த நீதியிலே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். Turn to Romans chapter 5. திரும்ப ரோமர் 5ஆம் அதிகாரத்துக்கு. Have that consciousness of the righteousness. அந்த நீதி குறித்த உணர்வோடு கூட இருங்கள். Think always that you are righteous. எப்போதுமே இதை எண்ணிக்கொள்ளுங்கள், நான் நீதிமான். I can stand before God. I can boldly come before God. நான் தேவனுக்கு முன்பதாக தைரியமாய் வர முடியும், நிற்க முடியும். Don't have to be afraid. நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Look at verse 17. 17 கவனிங்க. For if by one man's offense death reigned by one, much more they which receive the abundance of grace and the gift of righteousness
shall reign in life by one, Jesus Christ. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. When man sinned, death came in and reigned because of that one man's sin. மனுஷன் அந்த ஒரு மனுஷன் செய்த பாவத்தினாலே மரணம் வந்து ஆண்டு கொண்டு விட்டது. Now what God has done through the cross of Calvary through Jesus Christ is something that amounts to much more than what sin had done. இப்போது கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் செய்திருக்கிற காரியம் இந்த பாவம் செய்திருக்கிற காரியத்தை விட அதிகம். The word much more is very important. இந்த அதிகமாமே அந்த வார்த்தை ரொம்ப